ஹலோ கைஸ், நான் தான் சுரேஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறோம். இப்போ வந்து நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல்லில் இருக்கேன். நாமக்கல்லேருந்து நம்ம வந்து கோயம்புத்தூர் வந்து நம்ம வந்து சைக்கிளாக போக போகிறோம் கைஸ். நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 hours to 7 hours ஆயிரும். நம்ம போக போக ரைட் இது கொஞ்சம் கொஞ்சம் பேச வளருது. போக 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 வீடியோ வந்து போடுறேன், அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலேருந்து இருக்கோம். நம்ம வீட்டில் கொஞ்சம் கோயிலில் இருக்கோம். கோயிலில் கொஞ்சம் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலில் இருக்கோம். நம்ம போக போக எல்லாமே வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ITRF இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர், நம்ம வீட்டிலேருந்து 6 கிலோமீட்டர் வந்து ரீச் ஆகியாச்சுங்க. அதான் சொல்லுவோம்ல, கல்லடியில் பட்டால் கூட கண்ணடியில் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, அது உண்மை தாங்க. இவ்வளோ தூரம் இப்போ 6 கிலோமீட்டர் வரோம். ஆனால் என்னென்னே தெரியலைங்க. நேற்று வரைக்கும் நல்லாவே இருந்ததுங்க. இவ்வளோ தூரம் நம்ம ட்ரைனிங் எடுத்துருக்கோம், அவ்வளோ தூரம் நிறைய கிலோமீட்டர் போயிருக்கோம், ஆனால் பெயினே தெரியலைங்க. ஆனால் நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தாங்க வந்திருக்கோம். செம்ம பெயினுங்க. காலே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்த கூட முடியலைங்க. செம்ம பெயின், ஃபுல் பெயினுங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, எதாக இருந்தாலும் ஏறி மிச்சிட்டு நம்ம போகிறதாங்க நம்ம பாலிசி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதாங்க நம்ம திருச்செங்கோட்டு மலை. ஃபஸ்ட்டு நம்ம ரைட்லேயே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மலை பார்த்திங்கன்னா நம்ம திருச்செங்கோட்டு மலை தாங்க. இங்கே பார்த்துக்குங்க, இந்த மலை தான் திருச்செங்கோட்டு மலை. இது வந்து ஒரு நாள் வந்து விசிட் பண்ணி காமிக்கிறேங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போக போக ரைடு ஸ்டார்ட் பண்ணுறேங்க. போக போக ரைடு வந்து உங்களுக்கு அப்படி காமிக்கிறேங்க. இலவட்டி இரவு இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொக்கராயமேட்டை பாலத்தில் இருக்குங்க. ஆனால் தண்ணி வந்து நம்ம கொக்கராயமேட்டை பாலத்தில் வந்து சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சிங்க. ஆனால் சூப்பராக இருக்குங்க கொக்கராயமேட்டை பாலம். நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக் வந்து என்ட்ரன்ஸ் ஆகிடுச்சிங்க. நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரைடு வந்து 1 hour ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்குங்க. செம்ம வியூ பாயிண்ட்டுங்க. இந்த இது பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஐயோ ஆக்சிடெண்ட் பார்த்தீங்களா, கீழே பாருங்களேன், யாருக்கு என்னாச்சுன்னு தெரியலைங்க. ஆனால் செம்ம ஆக்சிடெண்ட் அடிக்குது நைட்டு. அக்கா சாப்பிட்றதுக்கு எதாவது இருக்கா? ஹோட்டல் சாப்பிட்றதுக்கு இட்லி இருக்கா? சரிங்க டிஆர்எஃப், நம்ம இந்த கடையில் தான் இருக்கும். நம்ம இந்த கடையில் நம்ம சாப்பிட்டு நம்ம அப்படியே வந்து கண்டினியூ பண்ணாதாங்க. இல்லைங்க, கோயம்புத்தூர் இங்கேருந்து நம்ம சைக்கிள்லேருந்து போகிறோம். கோயம்புத்தூர் திருச்செங்கோட்டில் வந்துட்டு இருக்கிறேன் நான். என்னங்கக்கா? 4 இட்லி வைங்க. அக்கா சொன்னேன் கோயம்புத்தூர்னு சொன்னேன்னே அப்படியே கோயம்புத்தூரா அப்படிங்கிறாங்க. நீங்கக்கா இங்கே எத்தனை வருஷமாக கடை வச்சுருக்கீங்க? 6 வருஷமாக இருக்குதாங்கக்கா. சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டில் குறைய சொல்ல முடியாது, ஏன்னா கொஞ்சம் காரமாக இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்க, நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோஸ் இது பண்ணாங்க. ஏறப்போ நம்ம அக்கா கடையில் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா அக்கா கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா பாலம், கொக்கராயம்பேட்டை பாலம் தாண்டி ஒரு 30 மீட்டர் 40 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கடை வந்து ரீச் ஆகிருக்குது. அதே மாதிரிங்க நேற்று சரியான சம்பவம் ஆயிடுச்சாமா. 29 வயசு ஒரு பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசு ஆகுதம்மா. ஸ்பாட் ஹெல்மெட்டு போடல. எல்லாருமே ஹெல்மெட் போட்டு யார் மேலே தப்புங்கக்கா? கார்கள் மேலே தப்பு. அதாங்க, இந்த எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த பைக்கருங்களுக்கு அந்த கார்காரங்கள்ட்டோ பஸ்காரங்கள்ட்டோ மதிப்பே கொடுக்குறது இல்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரூட்டில் வந்தாங்களாலும் ஓட்ட தெரிஞ்சுங்க, நல்லா ஹெவி டிரைவர்ஸ்லாம் நல்லா ஓட்டிடுறாங்க. இப்போ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் கற்றுக்குறாங்க பார்த்தீங்களா. அவங்க ரொம்ப மோசங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம். ஃபுல் ஆக்சிடென்ட், எங்கே பார்த்தாலும் ஆக்சிடென்ட் இருக்குது. நம்ம அந்த இடத்துல நம்ம வீடியோ காமிச்சோம்ல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் வந்து ஸ்பாட் அவுட்டமாக அதனால எல்லாமே சொல்கிறேன், போகிறப்ப எல்லாருமே ஹெல்மெட்டு போட்டு சேஃபாக பத்திரமா போங்க. அக்காவுக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம். டாட்டா சொல்லுங்கள். வெயில் அப்படியே அடிச்சு நொறுக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெருந்துறைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 கிலோமீட்டர் இருக்குது பெருந்துறைக்கு. செம்ம வெயிலுங்கண்ணா பாருங்கடா. க்ளவுஸில் கை க்ளவுஸில் கழட்டி போட்டேங்க. செம்ம வெயில், அடத்தவும் முடியல. செம்மையாக ரிவெஞ்சாக இருக்குது. ஆனால் ரோட்டுக்கும் நம்மளுக்கும் செம்ம ரிவெஞ்சாக இருக்குது. போக வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. TRF நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு என்னன்னே தெரியலிங்க. என்னடா சைக்கிள் ரொம்ப தூரமாக அழுத்த முடியலன்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமேட்டு பார்த்தா தான் தெரியுது, இந்த பிரேக் கட்டை வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெருந்துறையில் இருக்கிறோம். ஏன்னா நம்ம கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா 86 கிலோமீட்டர் இருக்குது. அதனால தான் ஒரு இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சைக்கிள் கொஞ்சம் லூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. லூஸ் பண்ண நல்லா அழுத்த முடியும் அப்படின்னு சொன்னார் அவர். அப்புறம் போக கண்டினியூ பண்ணுறாங்க. வீடியோ அப்படியே ஒரு டாட்டா காமிங்க. ஹாய் சொல்லுங்க. அப்படியே ஹாய் ஈவினிங். இங்கிருந்து நம்ம திருச்செங்கோட்டில் நம்ம கோயம்புத்தூர் வந்து போகிறோங்க சைக்கிள்லேயே. அங்கே மறுபடியும் என்ன ப்ரோக்ராம் ஃபியூச்சர் என்ன வச்சிருக்கிறேன்? அங்கே போய் ஆம்பிஷன் ரைடு. சரி, காஷ்மீர் அது வந்து இப்போ ரைடு வந்து இன்னும் ஒரு 1 month கிளம்ப போகிறேன். அப்படியா? நான் கேரளாக்காரங்க 100 பேர் போனாங்க நீ சொன்ன இடத்துக்கு.
அந்த மலையாளத்தாங்களை நான் கை குலுக்கி அனுப்பிச்சி விட்டேன். 100 பேர், அதான் ஒருத்தர் 2 பேர் எல்லாமே சைக்கிளில். சரி, உங்களுக்கு என்ன சொல்ல வரீங்கண்ணா நீங்கள்? ஆ, உங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? கண்டினியூ சிமிலர் வே. ஓகேண்ணா, ஆ, எங்கள் மாதிரி இளைஞருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் தான். கண்டிப்பாக நீ லடாக் போவேன், நான் உன்னை லடாக்லேயே வந்து பார்க்குறேன். நான் பைக்கில் வரேன். ஓகேண்ணா. என்ன வயசுக்கு 64 ஆயிடுச்சு. டிஆர்எஃப் சைக்கிள் டிஆர்எஃப்ங்க. ஹலோ டிஆர்எஃப், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா விஜயமங்கல் டோல்கேட்டில் இருக்கோம். விஜயமங்கல் டோல்கேட்னா கோயம்புத்தூருக்குன்னு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 71 கிலோமீட்டர் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏன்டா சைக்கிளை அழுத்தணும்னு சொல்லிட்டு இருந்தேன். என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பிரேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த டைட் ஆகிடுச்சு. அதனால் வந்து பெருந்துறையில் வந்து நம்ம பிரேக் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு அப்புறமேட்டு தாங்க இது பண்ணோம். என்ன ரீசன் பார்த்தா இதுதான் இருங்க ரீசன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பெருந்துறையில் ஒருத்தர் பார்த்துருப்போம். ஆனால் சூப்பரான டைப்ங்க, செம்மையாக பேசுகிறேன். ஃபுல் சப்போர்ட்டு, ஃபினான்ஸ் ப்ராப்ளம் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், அது கால் அப்படின்னாங்க. அது மாதிரி பெருந்தூர் டோல்கேட் என்ன அவரை பார்த்துட்டு இருக்கேன். அண்ணா என்ன அது நான் நமக்கு திருச்செங்கோட்டிலேருந்து சைக்கிளில் வரணுங்கண்ணா. நம்ம எது வரைக்கும் போகிறோம்? கோயம்புத்தூர் வரைக்கும் போகிறோம். சைக்கிள் ஆ ரெகுலராக இல்லை, இப்போ யூடியூப் சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கீங்கண்ணா. யூடியூப் சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கீங்க. நானும் யூடியூப் தான். நீங்கள் யூடியூபரா? நீங்கள் சைக்கிளில் பயணிக்கும் போது நான் யோசிச்சேன், நீங்கள் வீடியோ எடுக்கும்போது பார்த்தேன், சரி நீங்கள் ஏதோ ரொம்ப ரொம்ப லாங் போவீங்க அப்படின்னு நினச்சேன். இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னா இன்னும் 1 மந்த்தில் நம்ம லடாக் ரைடு போக போகிறோம். இப்போ அக்கா வீடு இருக்குது, அக்கா வீடு ஃபங்க்ஷனால சைக்கிளே நான் போகிறோம். உங்களை வீடியோ பண்ணலான்னு வந்தேன். நான் வீடியோ பண்ணலாம் பண்ணுங்கண்ணா. வீடியோ தான் வந்தேன். நீங்கள் ரொம்ப லாங் போவீங்க அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். நான் சரி லாங் தான் போவீங்கன்னு அப்படி நானும் யூடியூப்ல தான் இருக்கேன். ஏன்னா ஐடி கொடுக்குறேன். உங்கள் ஐடி சொல்லுங்கண்ணா. ஓகே, மணி மேலே. ஆனால் நீங்கள் இப்போ சித்தூரில் தான் நீங்கள் 100 கிலோமீட்டர் இருக்கும். ஆமாம், நம்ம திருச்செங்கோட்டு இருக்கலாங்க. திருச்செங்கோடு. ஆமாம், திருச்செங்கோடு கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டர். சைக்கிள் ட்ராவல் பண்ணலாம். ஆமாம், போயிட்டு மறுபடியும் ட்ராவல் ரிட்டன் அப்படியே. அப்படியா? ஆமாம், நீங்கள் எப்படி ஜாலியாக லைஃப் அது இப்போ போனால் உங்களுக்கு இப்போ இருக்கிற வெயிலுக்குலாம் எப்படி பார்த்துக்கலாங்கண்ணா எல்லாமே. நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷன் தான் எல்லாமே இருக்குது. ஆமாம், யூடியூப்ல ஆகணும் உங்களுக்கு ஆசை தான். ஆனால் பெரும்பாலும் யூடியூப் நான் இப்போ தான் ஐடியா ஓப்பன் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. பொது சேவையில் பண்ணிட்டு இருக்கிறேன். ப்ரோ, நம்ம அண்ணன் யூடியூப் சேனல் அப்படியே நேம் என்ன யூடியூப் சேனல்னா மணி மிரர். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். நான் வந்து எடிட் பண்ணிட்டு கீழே வந்து லிங்க் ஷேர் பண்ணுறேன். அண்ணன் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க. மணி மிரர் என்ன சேவைங்கலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? பொது சேவை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே 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 ஓகே. பாருங்கள், இது என்ன டோல்கேட்டுன்னா விஜயமங்கல் டோல்கேட். இன்னும் கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? இங்கேருந்து ஆ, இங்கேருந்து கரெக்டாக 100 கிலோமீட்டர் கம்பல்சரி வரும். இன்னும் நம்ம கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 74 கிலோமீட்டர் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். இன்னும் கரெக்டாக கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 100 கிலோமீட்டர் சுகராக 90 கிலோமீட்டர் வரும். சூறாக 90 கிலோமீட்டர் வருங்க அண்ணா சொல்கிறாரு கைஸ். சரி கைஸ், நம்ம போக போக விளாக் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜயமங்கல் டோல்கேட்டில் இருக்கோம். பிரேக் ஸ்டாப் இருந்துச்சுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் வந்து நான் ஸ்டாப்பாக ஒர்க்கு வந்துருக்கிறோம். வீட்லேயே வந்து காலையில் சாப்பிடுவாங்க, ஃபுல் டயர்டாக இருக்குங்க. அதனால தான் வந்து சைக்கிள் பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிள் எங்கே இருக்குது விஜயமங்கல்னா கோயம்புத்தூருக்குன்னா எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 86 அப்படி சொல்கிறேன். அவர் அங்கே டோல்கேட்டில் பார்த்தோம், அவர் சொன்னார் 100 கிலோமீட்டர்னு சொன்னார். ஆனால் கூகுள் மேப்பில் போட்டு பார்த்தா 86 இந்த 87 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஜூஸ் குடிச்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒருத்தர் வந்துங்க பெருந்தூரில் ஒருத்தர் பார்த்தோங்க, செம்ம கேரக்டர், பயங்கரமான கேரக்டர். ஏதாவது ஃபினான்ஸ் ப்ராப்ளமாக இருந்தால் இது ப்ராப்ளம் தான் சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். அவர் லடாக் போயிருக்காரம்மா, பைக்லேயே போயிருக்காரம்மா, சைனாவும் போயிருக்காரம்மா. அவர் பார்த்தங்க. நான் நாளைக்கு வந்து ஷார்ட்ஸாக வந்து உங்களுக்கு வந்து போகிறேன் கண்டிப்பாக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கு ரொம்ப அந்த பிடிச்ச மாதிரி இருந்தது. நான் காலையில் உங்களுக்கு வீடியோ சொல்லியிருப்பேன். காலையில் வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்னன்னே தெரியலிங்க, ரொம்ப வந்து டைட்டாக இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அது என்ன பார்த்திங்கன்னா அந்த பிரேக்கப் வந்து அந்த இது வந்து பிடிச்சிருச்சிங்க. அப்புறமேட்டு நம்ம மெக்கானிக் செட்டில் போய் மெக்கானிக்கில் வந்து அந்த லூஸ் விட்டாங்க. அவருக்கு சூப்பரான கேரக்டருங்க. தண்ணி வேணுமா சாமி, அது வேணுமா சாமி அப்படின்னு நிறைய கேட்டார். எதாவது வாங்கி கொடுக்குறேன் சாமி, நான் எது வேணாம்மா போயிட்டுருக்கேன் அப்படின்னு. பட்ஜெட் பார்த்திங்கன்னா 200 நம்ம போயிட்டுருக்கோங்க. இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து 200 போயிட்டுருக்கோம். சரி, நான் போக கண்டினியூ பண்ணுறேங்க. ஃபுல் டயர்டாக இருக்குங்க. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்.